Hello friends, நம்ம வந்து செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பார்க்குறோம். ஆல்ரெடி நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன் கண்டென்ட் போட்டுருக்கேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாத்தோஜெனிசிஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்த கொஷின் வந்து ஃபேசஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த செகண்ட் லெசனில் வந்து ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர் அப்படி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவா அப்படின்னாலும் ஸ்பெர்ம்னாலும் ஒன்று தான். டயக்ராம் மட்டும் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. எக்ஸ்பிளனேஷனோட கேட்டால் 5 மார்க்ஸில் கேட்பாங்க. இப்போ வந்து இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம் புக்கில் கிளியராக கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த ஹியூமன் ஸ்பெர்ம் வந்து மைக்ரோஸ்கோபிக் ஃப்ளஜலேட்டட் அண்ட் மோட்டைல் கேமெட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மைக்ரோஸ்கோபிக்னா மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும், நம்ம சாதாரண கண்ணால் பார்க்க முடியாது. ஃப்ளஜலேட்டட் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளஜலாக வச்சுருக்குது. மற்ற மோட்டையில் நகரக்கூடியது கேமெட்ஸ். இது மொத்தமாக எதாவது எவ்வளவு பண்ணப்பட்டிருக்கு, கவர் பண்ணப்பட்டிருக்குன்னா பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செல் மெம்பரேனால கவர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஸ்பெர்ம்ல வந்து மொத்தம் 3 பார்ட்னு சொல்லுவாங்க. நான் மிடில் பீஸையும் சேர்த்துருக்கேன். ஹெட்டு, நெக்கு, மிடில் பீஸ், டெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்ஸ் இருக்குது. இப்போ ஹெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 2 உள்ளுக்குள்ள உள்ள கண்டென்ட் இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அக்ரோசோம், செகண்ட் ஒன் வந்து நியூக்ளியஸ். இந்த அக்ரோசோம் அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இருக்கு அக்ரோசோம். இது வந்து டிப் ஆஃப் த நியூக்ளியஸ் ஃபார்ம் ஃப்ரம் கோல்கி பாடி. செல் ஆர்கனல்ஸ்ல வந்துட்டு கோல்கி பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய செல் ஆர்கனல் இருக்கு. அதேந்து உருவாகிறது தான் அந்த அக்ரோசோம். நியூக்ளியஸ்க்கு மேலே இருக்கு. அடுத்து நியூக்ளியஸ்ங்கிறது வந்து இட் ஹாஸ் என்சைம் கால் புரோட்டியோலைட்டிக் என்சைம். அது வந்து ஹையலோயூரினோடேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஸ்பெர்ம் வந்து ஓவத்தை வந்து பெனிட்ரேட் பண்ணி உள்ள போறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? அதனால அந்த என்சைம் நியூக்ளியஸ் கிட்ட இருக்கக்கூடிய என்சைம் பேர் புரோட்டியோலைட்டிக் என்சைம் ஹையலோயூரினோடேஸ்ன்னு சொல்றாங்க. நியூக்ளியஸ் அப்படின்னா ஃபிளாட் அண்ட் ஓவலா இருக்கும். இந்த நியூக்ளியஸும் அக்ரோசோமும் சேர்ந்தது தான் இந்த தலைப்பகுதி. நியூக்ளியஸும் அக்ரோசோமும் சேர்ந்தது தான் இந்த ஹெட் பார்ட். அடுத்து வந்து இப்போ மிடில் பீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெக் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நெக் வந்து ஷார்ட்டா இருக்கு. அதுல 2 விதமான சென்ட்ரியோல்ஸ் இருக்கு. ஓகேவா? சென்ட்ரியோல்ஸ் உங்களுக்கு தெரியும், செல் டிவிஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதில் ஒன்று வந்து ப்ராக்சிமல் சென்ட்ரியோல், இன்னொன்று வந்து டிஸ்டல் சென்ட்ரியோல். இந்த ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் நடந்த உடனே ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் சைகோட்டுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே தெரியாது விசிபிளாக உங்களுக்கு, ஆனால் 2 புள்ளி மாதிரி வைக்கப்பட்டிருக்கும். எப்படின்னாக்கா இந்த இடத்துல இருக்கும் proximal centriole and distal centriole 2 centriole இருக்கு. The proximal centriole வந்து which helps in the division of zygote, first division of zygote help பண்ணுது. அடுத்து distal centriole வந்து give rise to axial filament. இந்த axial filament வந்து உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இங்க வந்து axial filament or axonum இது எல்லாமே ஒரே பேர் தான். இது வந்து கைண்ட் ஆஃப் சைட்டோஸ்கெலட்டல் ஸ்ட்ரக்சர் which gives the production of flagellum or cilia அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு தான் அந்த ஆக்சியல் ஃபிலமெண்ட் ஹெல்ப் பண்ணுது. அப்போ இங்கே எதை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மிடில் பீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பீஸ். இந்த சென்டர் பீஸில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. இவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஸ்பைரலி காயில்டு ஸ்ட்ரக்சராக இருக்குது அரௌண்ட் ஆக்சியல் ஃபிலமெண்ட். இப்போ இதான் ஆக்சியல் ஃபிலமெண்ட்னா இதை சுற்றி இருக்கக்கூடியதான் அந்த மைட்டோகாண்ட்ரியா. இந்த ஸ்ட்ரக்சர் போட்டிருப்பாங்க. இந்த மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணுமா, which is producing the energy in the form of ATP. அந்த ஸ்பெர்முக்கு தேவையான எனர்ஜி கொடுக்கறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மைட்டோகாண்ட்ரியா தான். அவங்க தான் மிடில் பீஸ்ல இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வந்து இதில் என்ன சொல்றாங்கன்னா இட்ஸ் ஸ்பைரலி காயில் அரௌண்ட் ஆக்சியல் ஃபிலமெண்ட் கால் மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பைரல் ஆர் நெபர்கின் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நெபர்கின் அப்படின்னு சொல்லக்கூடியது 1 மார்க்ல கூட கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெயில். இந்த டெயில் வந்து இட்ஸ் டூயிங் த லாஷிங் மூமெண்ட் புஷ் த ஸ்பெர்ம் ஃபார்வர்ட். அந்த ஸ்பெர்ம் வந்து முன்னாடி மூவ் ஆகிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டெயில் தான் ஃபார்ம் பண்ணுது, மூவ் பண்ணுது. பொதுவாகவே ஒரு எஜாகுலேஷனில் வந்து 200 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் வந்து வெளிவிடப்படுது. அதில் வந்து 60% வந்து நார்மல் ஷேப்பாக இருக்கும், 40 வந்து ரொம்ப விகரஸாகவும் அதிகமான மோட்டைலிட்டியோடையும் இருக்குது. திரும்ப ஒரு டைம் டீகேப் பண்ணுறேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவா ஆர் ஸ்பெர்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து ஹெட்டு, நெக்கு, மிடில் பீஸு, டெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பகுதி இருக்குது. இந்த ஹெட்டில் வந்து 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று அக்ரோசோம், இன்னொன்று நியூக்ளியஸ். இந்த அக்ரோசோம் வந்து டிப் ஆஃப் நியூக்ளியஸ், இந்த நியூக்ளியஸோட டிப்பாக இருக்குது. இட்ஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் கோல்கி பாடி, செல் ஆர்கனல்னு சொல்லக்கூடிய கோல்கி பாடி வந்து ஃபார்ம் ஆகுது. நியூக்ளியஸ்
ஃபிலமெண்ட் உருவாக்குறதுக்கு ஹெல்ப் ஆகுது. அடுத்து மைட்டோகாண்ட்ரியா, இந்த சென்டர் பார்ட்ல இருக்கக்கூடியது தான் மைட்டோகாண்ட்ரியா. மிடில் பீஸ்ல இது ஸ்பைரலி காயில்டா இருக்கு. இதை ஸ்பைரலி காயில் மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லலாம் அல்லது நெபர்கின்னு சொல்லலாம். இது 1 மார்க்ல முக்கியமானது. அடுத்து டெய்ல், இது லேஷிங் மூமெண்ட். இது வந்து ஸ்பெர்ம் மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மைட்டோகாண்ட்ரியோட மெயினான வேலை என்னன்னா, இட் இஸ் கிவிங் த எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ATP. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில்